பாரதி ராஜா அவங்களுடைய மகன் மனோஜ் அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த நிறைய பிரபலங்கள் இப்ப வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நடிகர் விஜய் அவரும் நடிகர் சஞ்சீவ் அவரும் அஞ்சலி செலுத்த வந்தாங்க. ரொம்பவே கூட்ட நெரிசல். ஆனா விஜய் அவர்கள் ரொம்பவே உடைஞ்சு போய்தான் மனோஜ் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்காரு. அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலும் சொல்லி இருக்காரு. நான் உள்ள போனப்ப அம்மா வந்தாங்க. அம்மா முகத்தை பார்த்துட்டு, ஐயோ என் பையன் என்னை விட்டு போயிட்டானே, இப்படி என்னை ஏமாத்திட்டானே அப்படின்னு கதறி அழுதாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பதறி போயிட்ட அப்படிங்கிற மாதிரி டிரைவர் பல உண்மைகளை சொல்லி இருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷங்க, இவர மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்ல அப்படின்னு அவர் என்னெல்லாம் சொன்னாருன்னு தெரியுமா? பாரதி ராஜா அவங்களுடைய மகன் அப்படிங்கிற ஒரு தலைகணமே இருக்காது. ஒரு பெரிய இயக்குனரோட மகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம எல்லார்கிட்டயும் ரொம்ப எளிமையா பழகுவாராம் மனோஜ் அவரும். சொல்ல போனா டிரைவர், அங்க வேலை செய்யற ஆட்கள் கிட்ட எல்லாம் ரொம்ப நல்லா பேசுவாராம். அவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுப்பாராம். அதே போல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறாங்க அப்படின்னா 500 ரூபாய் எடுத்து கையில கொடுத்து, இந்தாங்க வச்சுக்கோங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனிதராம். எப்ப எங்க பார்த்தாலுமே இவங்களும் விஷ் பண்ணுவாங்களாம். அவரு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நல்லா பேசிட்டு போவாராம். எதுக்குமே தேவையில்லாத பிரச்சனைக்கு இவர் போனதே இல்லையாம். படம் இல்லாதனால விரக்தியில இப்படி ஆயிட்டாரா, அதனாலதான் அவருக்கு உடல்நிலை இப்படி ஆயிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. 10 நாளா திடீர்னு அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு. அதுதான் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கு. அவர் நல்லாதான் இருந்தாரு, இந்த 10 நாளாதான் முடியாம இருந்தாருன்னு சொன்னாங்க. ஆனா இப்படி ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கலன்னு ரொம்ப உடைஞ்சு போய் பேசினாங்க. உள்ள அம்மா வந்ததுமே முகத்தை பார்த்துட்டு கதறி அழுகுறாங்க. என் பையன் போயிட்டானே அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கவே முடியல. ஆறுதல் அவங்களுக்கு சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி டிரைவர் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதே போல நெப்போலியன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு. அதுல நான் என்னோட ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட சமூக வலைதள பக்கத்துல அவர் என்ன பதிவிட்டிருக்காருன்னா, எங்க எல்லாருக்குமே குருநாதர் பாரதி ராஜா அவர்கள் தான். 2 வாரங்களுக்கு முன்னாடி தான் மலேசியாவில வசிக்கிற எங்கள் குருநாதரோட மகள் ஜனனி வீட்டுக்கு போயிருந்தோம். அப்ப வீட்டுல இருக்க எல்லார பத்தி விசாரிச்சோம். அப்ப ஜனனி அவங்க அண்ணன் மனோஜ் அவருடைய உடல்நிலையை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. இப்ப நல்லா இருக்காரு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்குள்ள இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல. அவங்களோட குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. 2 வாரங்களுக்கு முன்னாடி இருந்தே அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம தான் இருந்திருக்கு. ஆனா குணப்படுத்தி நல்லாதான் இருக்காருன்னு தான் ஜனனி சொன்னாங்க. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கும், இப்படி ஒரு வேதனை நடக்கும்னு நாங்க நினைக்கல. இது ரொம்ப பெரிய இழப்பு. அவங்க குடும்பத்துக்கு இதை தாங்கிக்கவே ரொம்ப தைரியம் வேணும். அவங்களுக்கு தைரியத்தையும் ஆறுதலையும் கொடுக்கட்டும் அப்படின்னு நெப்போலியன் அவரு ஒரு சில விஷயங்களை உடைச்சு பேசியிருக்காரு. மனோஜ் அவருக்கு எல்லார்கிட்டயுமே ரொம்ப நல்ல பேரு தாங்க. ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு எல்லாருமே அவரை பாராட்டுறாங்க. நம்ம சார்பாகவும் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.